வந்து நம்ம ரொம்ப பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஹோஸ் ஒரு பாயிண்ட் திருப்பி சொல்றேன். இந்த ஹோஸ் எல்பிஜி ஹோஸா இருக்கான்னு பாத்துக்குங்க, ஐஎஸ்ஐ இருக்காங்கன்னு பாத்துக்குங்க, கிராக் எல்லாம் பாத்துக்குங்க. அப்படி மாற்றப்ப மடங்கி வரக்கூடாது, அப்படியே ஒரு ஃப்ளோல வரணும், பல்ஜ் ஆகக்கூடாது. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ரெகுலேட்டரை ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்றப்ப இந்த மூடி எடுக்கிறப்ப இந்த மூடி ஈஸியா வந்துருச்சுன்னா இந்த சிலிண்டர் ஓகே. ஈஸியா வராம லாக் ஆகி உள்ள நின்றுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப ட்ரை பண்ண வேண்டாம். இந்த சிலிண்டர் கொடுத்து நீங்க மாத்திக்கிங்க. அவங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து மாத்திடுவாங்க. மூணாவது பாயிண்ட், இந்த ரப்பர் ஓரிங்கு சில நேரத்துல கிராக் ஆயிருக்கும் அல்லது டேமேஜ் ஆயிருக்கும். அப்ப ரெகுலேட்டரை மாற்றப்போ அடியில வந்து கேஸ் லீக் ஆயிட்டு இருக்கும். அந்த மாதிரி டைம்லையும் நீங்க இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணாதீங்க. இந்த ஒரு சில ஹிண்ட்ஸை மட்டும் நீங்க ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எப்பவுமே எங்கேயுமே இந்த கேஸ் சிலிண்டர் வெடிக்கிறது அப்படிங்கிற ப்ராப்ளம் வரவே வராது. தேங்க்யூ ஃபார் ஆல்.